ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 நம்ம எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்போம். பல வருஷமா அப்சைட் டவுனை வெறும் ஃபிக்ஷனாவே காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை ரியல் சயின்ஸை உள்ள கொண்டு வந்து இந்த இடத்துல வார்ம் ஹோல்னு ஒன்று இருக்கு. அந்த வார்ம் ஹோல் தான் கீழே இருக்கிற ஹாக்கிங்ஸையும் டைமென்ஷன் எக்ஸ் ஆன எபிஸையும் கனெக்ட் பண்ணுதுன்னு சொல்லி ஒரு புது கான்செப்டை உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. 1935ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனும் நாதன் ரோசனும் சேர்ந்து கண்டுபிடிச்சது தான் இந்த ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ். அதுதான் இன்னைக்கு நம்ம வார்ம் ஹோல்னு சொல்றோம். இன்னும் டீட்டெயிலாக சொல்றேன், இந்த சார்ட்டை பாருங்க. இந்த சார்ட்ல இதுதான் நம்ம பிளானட் எர்த். நம்ம எர்த்ல இருந்து இந்த இமேஜினரி பிளானட் எக்ஸுக்கு போகணும்னா பல மில்லியன் லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணி போகணும். இன்னைக்கு நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜி வச்சு அதுக்கு சாத்தியமே கிடையாது. ஆனா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பேஸ் வந்து நம்ம இப்படி ஃபிளாட்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது கிடையாது. ஸ்பேஸ் வந்து இந்த மாதிரி கர்வ்டா இருக்குது. அண்ட் இந்த பிளாக் ஹோல்ஸையும் ஒயிட் ஹோல்ஸையும் கனெக்ட் பண்ற ஒரு டனல், ஒரு பிரிட்ஜுக்கு பேர் தான் ஐன்ஸ்டீன் ரோசன் பிரிட்ஜ்னு சொல்லி பேர் வைக்காரு. இன்னைக்கு நம்ம இதை தான் வார்ம் ஹோல்ஸ்னு சொல்றோம். ஸோ நம்ம எர்த்ல இருந்து இந்த இமேஜினரி பிளானட் எக்ஸுக்கு வர்றதுக்கு இவ்வளோ லைட் இயர்ஸ் டிராவல் பண்ணாம ஜஸ்ட் இந்த பிளாக் ஹோல்ஸ் வழியா உள்ள போய் இந்த ஒயிட் ஹோல்ஸ் வழியா வெளியில வந்துடலாம். அண்ட் வித்தின் ஹவர்ஸ்லேயே இந்த பிளானட்டை ரீச் பண்ணிடலாம். அண்ட் இந்த தியரியை பேஸா வச்சு தான் இன்னைக்கு பல சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸை எடுத்துட்டு இருக்காங்க, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் உட்பட.